ஓகே, வெரி குட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் விழாவை குறித்து பேசுறதுக்கு வந்து பிரதர் ஜோசப் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இது குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. பார்த்தமா இருக்குங்களா? ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் தான். ஓகே, மார்வெஸ்டில் வந்துருக்கிறேன். பேசுறது கேட்குதுங்களா? இட்ஸ் குட். ஓகே, எல்லோருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். இந்த தமிழ் கிறிஸ்டியன் விழாவிலே நீங்கள் கலந்து கொண்டிருப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இதுவரைக்கும் நீங்கள் நிகழ்ச்சியில் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? போர் அடிச்சிச்சா? தட்ஸ் குட், தட்ஸ் குட். ஓகே ஓகே. நான் செய்தியை சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்கிறேன். வார்னிங் தான் அது. எனக்கு வந்து பேசுறதுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 1 மணி நேரம். நிறைய பேர் அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கு. இதுக்கு நாங்கள் கையெழுத்து போடவே இல்லையா? இது நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. 1 மணி நேரம் அங்கே பேசுறது கேட்கணுமா? ஐயோ அப்படின்னு நினைக்கிறீங்க. நிச்சயம் 1 மணி நேரம் பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நேரம் தான் பேச போகிறேன். யாரெல்லாம் திருச்சியிலிருந்து வந்திருக்கீங்க? திருச்சி நம்ம ஊருங்க, நீங்க சொந்த ஊர். ஓகே. யாரு வந்து சென்னை? ஓகே ஓகே. நான் மற்ற ஊர்லாம் கேட்க போறது கிடையாது. நான் வளர்ந்தது திருச்சி, செட்டில் ஆனது சென்னை. மற்ற ஊர்லாம் கேட்க போறது கிடையாது. ஓகே சரி. கிறிஸ்மஸ் இன்னைக்கு உலக பின்னணியில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யூரோப், அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளிலும் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகின்றது. ஏன் உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகின்றது? கிறிஸ்மஸ் என்றால் என்ன? இதை பற்றி தான் நான் கொஞ்ச நேரம் தான் பேச போகிறேன். 1 மணி நேரம் கிடையாது, பயப்படாதீங்க. ஓகேங்களா? சரி. கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வெகு தொலைவில் இல்லாமல் நம்ம அருகாமையில் இருந்தார்னா நம்ம பிரச்சனைகளையும் துன்பத்தையும் சொல்கிறதுக்கு எவ்வளோ எளிமையாக இருக்கும் இல்லைங்களா? எவ்வளோ வசதியாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பல பிரச்சனைகள், துன்பங்கள், எப்போ பார்த்தாலும் நம்ம கேட்குற போர் செய்திகள், சண்டை சச்சரவுகள், கொரோனா, வியாதி, இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கடவுள் ஏன் தன்னை வெளிப்படுத்தி இதெல்லாம் சரி செய்யக்கூடாது? இந்த கேள்வி யாராவது வந்துருக்குங்களா? எனக்கு வந்துருக்குது நிச்சயமாக. அது எனக்கு ஏக்கமாகவும் இருக்குது. பல மரபுகளில், பல கலாச்சாரத்தில் கடவுள் அவதாரமாக வந்தார் என்று நம்பப்படுகின்றது. அதுதான் நம்ம வந்து அவதார் இல்லைன்னா இன்கார்னேஷன் வேற மாதிரி சொல்லலாம்னா காட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் இல்லைன்னா கடவுளுடைய வெளிப்பாடு என்று சொல்கின்றோம். கிறிஸ்துமஸ் இந்த கடவுளின் அவதாரத்தை பற்றி என்ன சொல்கின்றது? கிறிஸ்துமஸ் என்றால் நாம் எவ்வளவுதான் முயன்றாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நாம் கடவுளிடம் ஏறி செல்ல முடியாது என்பதால் கடவுளே நம்மை தேடி வந்தார். ஆம், கடவுள் உலகிற்கு நுழைந்தார். ஆனால் அவர் பெரிய வான வேடிக்கைகளோடோ அல்லது ஊர்வலத்தோடு நுழையவில்லை. மாறாக அவர் எந்த விதமான ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் குழந்தையாக நுழைந்தார். அவர் அரண்மனையில் பிறக்கவில்லை, ஆனால் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். ஆனால் இந்த பிறப்பை அவர் விரும்பி தேர்வு செய்துதான் அவ்வாறு பிறந்தார். ஏனென்றால் நாம் கடவுளை நெருங்க பயப்படக்கூடாது என்பதற்காக தான் அவர் தன்னையே பணிந்து தாழ்த்தி இவ்வாறாக பிறந்தார். அவர் தன் பலத்தை காட்ட வரவில்லை, மாறாக நாம் பலவீனர்கள் என்பதால் நாம் அவரை நெருங்கியோட உறவாட நம்மை போலவே இந்த பலவீனமான சரீரத்தில் வந்தார். அதாவது அண்ட சராசரத்தை படைத்த கடவுள் நீங்களும் நானும் எப்பொழுது பிறப்போம், எங்கு பிறப்போம் என்று முன்கூட்டி அறிந்த கடவுள், நாம் சிட்னிக்கு எப்பொழுது வந்து வாழ்வோம் என்று அறிந்த கடவுள், ஒரு குழந்தையாக ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். கடவுள் மனிதனாக தோன்றினார் என்பது மட்டுமல்லாமல் கடவுள் மனிதனாக மாறினார், மனிதனாக வாழ்ந்தார். மனிதனுக்கு இருக்கக்கூடிய பசி, சோர்வு, தாகம் அனைத்தையும் அவர்
தனக்கு உட்படுத்திக் கொள்ள அவ்வாறு பிறந்தார். நட்சத்திரங்களையும் சூரியனும் சந்திரனும் படைத்த கடவுள் குழந்தையாக பிறந்து தவழ்ந்து எப்படி நடக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்று கற்றுக்கொள்ள தன்னை அர்ப்பணித்தார். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது என்ன பண்ணுறோம் பார்க்குறீங்களா? குழந்தைங்க நிச்சயமா அவர்களால் எதையுமே செய்து கொள்ள முடியாது. அவருடைய தேவையில் நாம் தான் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் சர்வ வல்லமையான கடவுள் தன்னால் ஒன்றுமே செய்ய முடியாத இயலாத ஒரு குழந்தையை போல் பிறந்தார். இந்த பிறப்பை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். இது ஒரு விசித்திரமான ஒரு பிறப்பு, ஒரு தனித்துவமான பிறப்பு. கடவுள், அதாவது இயேசு மனிதனாக வந்ததுக்கான காரணத்தை இவ்வாறு சொல்கின்றார். நான் மனிதனாக வந்ததுக்கான காரணம், நான் உங்கள் ஆன்ம மீட்பின் விலைக்காக என் உயிரை கொடுக்க வந்தேன் என்கின்றார். அதாவது கடவுள் இறக்க வந்தார். ஆரம்பம் முதலே இவருடைய வருகை நோக்கம் ஒரு சிம்மாசனமோ அரண்மனையே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் பல அரசர்கள் மன்னர்கள் பலவிதமான ராஜ்யங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நம்ம நாட்டிலேயே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பல ராஜ்யங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். பல அழகிய கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள். தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு தனது சிம்மாசனம் என்று சொல்வது சிலுவையை. இயேசு யாரெல்லாம் அவரை நம்பி பின்பற்றுகிறார்களோ அவருடைய இதயம்தான் நான் வாழும் இடம் என்கின்றார். யாரெல்லாம் அவரை நம்பி பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே கடவுள் வாழும் ஆலயமாக மாறுகிறார்கள். ஆனா நீங்க நினைக்கலாம், இந்த இயேசுவோட வருகை, இந்த இயேசுவோட பிறப்பு ஒரு பலமுள்ளதா தெரியலையே, ரொம்ப பலகீனமா தெரியுதுங்க நினைக்கலாம். உண்மைதான். ராஜா, பிரபஞ்சத்தின் ராஜா மிகவும் கொடூரமாக கொல்லப்பட்டு இறப்பது என்பது கொள்ள முடியாத விஷயம். அது ஒரு பலகீனமான விஷயமாக தான் நமக்கு தோன்றுகின்றது. ஆனால் கிறிஸ்துவம் என்றால், கிறிஸ்துமஸ் என்றால் இதுதான் மைய உண்மை. கிறிஸ்துவத்தின் இதயம் இதுதான். நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையே, நம்மகிட்ட வேலை இல்லாத தன்மைகளோ அல்லது வியாதி வருத்தங்களோ மற்ற பிரச்சனைகளோ பெரிய பிரச்சனை கிடையாது. பிரச்சனைகள் தான், ஆனால் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்மிடம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கின்றது. அந்த பிரச்சனை என்னவென்றால், நாம் கடவுளிடமிருந்து பிரிந்து இருப்பதுதான். நமக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள அந்த விரிசலை நம்மால் சரி செய்ய முடியாது என்பதால் இயேசு கீழே வந்தார். கீழே வரும்பொழுது கடவுளிடம் செல்ல பாதையை மட்டும் காட்ட வரவில்லை, அவரே பாதையாக மாறினார். இயேசு பரிகார பலி கேட்டு வரவில்லை, அவரே பரிகார பலியாக மாறினார். சொர்க்கத்திற்கு செல்ல ஏணியை கொடுக்க வரவில்லை, அவரே ஏணியாக மாறி சொர்க்கத்தை இங்கே கொண்டு வந்தார். நாம் எப்படி ஒரு பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று போதிக்க மட்டும் வராமல், அவரே எந்த விதமான பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். நாம் கடவுளிடம் எப்படி ஐக்கியமாக வேண்டும் என்பதை சொல்ல மட்டுமல்லாமல் தன் சிலுவையின் மூலமாக நம்மை கடவுளிடம் ஐக்கியமாக்குகிறார். இயேசு அவருடைய தெய்வீக பலம், தெய்வீக சக்தி, அவர் செய்த பல அரிய அற்புதங்களிலே அது தெரிந்தாலும் கூட அவர் செய்த அற்புதங்களிலே மிகப்பெரிய அற்புதம், அவர் தானே முன்வந்து சிலுவையிலே எனது உங்களது அவமானங்களையும் நமது தோல்விகளையும் மிக முக்கியமாக நமது பாவ சுமை கனத்தையும் ஏற்றுக்கொண்டு உங்களையும் என்னையும் கடவுளை இணைத்து வைக்கின்றார், ஒப்புரவாக்குகின்றார். He reconciles us with God. சிலுவையில் இறந்துட்டாரா? கடவுள் பிறந்தாரு, கொடூரமாக கொல்லப்பட்டாரு, இறந்தார். பலகீனமா இருக்கிறது உண்மைதான். அவர் இறந்து கல்லறையிலே இருந்திருந்தார்னா அது ஒரு பலகீனமாக தான் இருந்திருக்கும். நிச்சயமா அவர் நம்ம ஒரு கடவுள் என்று சொல்லவே முடியாது. ஆனால் 3 நாள் கழித்த உயிர் தெழுந்து தான் கடவுள் ஜீவபலம் கொண்டவர் என்பதை காட்டினார். அதாவது சிலுவை
சிலுவையில பல காரியங்கள் நடந்துச்சு. பல விதமான நமக்காக செய்யப்பட்டது. ஒன்றை மட்டும் நான் சொல்ல வருவீங்க, ஒரே ஒரு விஷயம் நடந்தது. நம்மளுடைய எல்லா விதமான அழுக்கான எல்லா விதமான பாவங்களையும் அவர் சிலுவையிலே நமக்காக விலை கொடுத்து பரிகார பலியாக்கியிருக்கிறார். ஏன் அப்படி செஞ்சார் அவரு? ஒருத்தர் நம்ம அன்பு செய்யறோம்னா, ஒருத்தர் நேசிக்கிறோம்னா, அதிகபட்சம் நம்மளோட அன்போட வெளிப்பாடு என்னவா இருக்க முடியும்? நம்ம சொத்தெளி தர முடியுமா? உலகத்தில் எதை கொடுத்தாலும் அன்புக்கு இணையான எதுவுமே கிடையாது. அன்புக்கு விலைமதிக்க, அன்புக்கு எதுவுமே விலை நிர்ணயம் பண்ண முடியாது. அன்போட பலத்தோட எந்த பலமும் ஜெயிக்க முடியாது. ஒருத்தர் நான் அன்பு செய்யறேன் என்றால் அன்போட உச்சக்கட்ட வெளிப்பாடு நான் என்ன செய்ய முடியும்னா என் உயிரை தான் கொடுக்க முடியும். இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய உச்சக்கட்ட அன்பு, உங்களையும் என்னையும் அவர் அன்பு சேர என்பதில் உச்சகட்டமான ஒரு பிரதிபலிப்பு தான் அவர் சிலுவையில் தொங்கியது. ஒரு சாதாரண அன்பு கிடையாது. இந்த அன்புக்கு விலை மதிக்க முடியாத அன்பது. அதை அவர் எல்லாருக்கும் கொடுக்கின்றார். இங்க இருக்க எல்லாருக்கும் தருகின்றார் அவர். சிலுவைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. நம்ம வீட்டில் தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணுவோம்? ஸ்பாஞ்சை வச்சு உறிஞ்சி எடுப்பீங்களா? அதே போலதான் சிலுவையில இயேசு நமக்கும் கடவுளுக்கும் இருந்த உரிவை உறிஞ்சி எடுத்து விட்டார். ஸ்பாஞ்சை பிழிப்பது போல அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டு நமக்காக பிடிக்கப்பட்டார். நாம் முழுமையாக குணமடைவதற்காக, முழுமையாக சுத்தமடைவதற்காக அவர் தாமே எல்லா அழுக்குகளையும் துடைத்து போட்டார். ஆக இதனால் நம்ம கேட்கும் பொழுது இது கிறிஸ்துமஸ் இதில் எங்கே நம்மளுக்கு தெரிகின்றது? கிறிஸ்துமஸ் இதை பற்றி என்ன சொல்கிறது என்றால், கிறிஸ்துமஸ் என்பது கடவுளுடைய ஒரு அழைப்பு. இந்த அழைப்பானது இனிமேல் நான் இன்னும் அதிகமாக தெய்வ பக்தியோடு நான் வாழப் போகின்றேன் என்று முடிவெடுக்க சொல்கின்ற அழைப்பு கிடையாது. நான் புத்தாண்டு முதல் ஒரு நல்ல புதிய மனுஷனாக நான் வாழ முடிவெடுக்கப் போகின்றேன் என்று சொல்கின்ற அழைப்பு கிடையாது. நான் இனிமேல் தினமும் கோயிலுக்கு சென்று கடவுளை பயபக்தியாக கும்பிட போகின்றேன் என்று நமக்கு சொல்கின்ற அழைப்பு கிடையாது. இந்த அழைப்பு மிகவும் வித்தியாசமானது, உத்தமமான அழைப்பு. இந்த அழைப்பு என்ன நமக்கு சொல்கின்றது? பிரபஞ்சத்தை படைத்த கடவுள், சர்வ வல்லமையான கடவுள், மனிதனாக தோன்றிய கடவுள், வெகு தொலைவில் இல்லாத கடவுள், நாம் காத்திருக்கும் வரைக்கும் பொறுத்திராத கடவுள், நாம் கண்டுபிடிக்க வரைக்கும் பொறுத்திராத கடவுள் பூமியில இறங்கி வந்தார். நம்முடைய சகல விதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் மனவேதனையும் நம்ம பாவங்களையும் அறிந்த கடவுள் நம் வாழ்விலே அடியெடுத்து வைத்தார். கிறிஸ்துமஸ் அன்று வாழ்விலே அடியெடுத்து வைத்த இந்த கடவுள் இயேசு சொல்கின்றார், நான் உங்களை ஒரு தெய்வீக வாழ்க்கைக்கு அழைக்கிறேன் என்கின்றார். அந்த தெய்வீக வாழ்க்கைக்கு அழைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் துன்பங்கள் எது வந்தாலும் நான் தருகின்ற சமாதானம், நான் தருகின்ற சந்தோஷத்துக்கு இணையாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உண்மையான முழுமையான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உலகத்தில் மட்டுமல்லாமல் நித்தியத்துக்கும் என்று அவர் வாக்குறுதி கொடுக்கின்றார். கிறிஸ்துமஸ்னாலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விருந்து, கேக்கு, சாக்லேட்ஸு, பரிசு பொருட்கள், கிறிஸ்துமஸ் ட்ரீ, இதையெல்லாம் தாண்டி ஒரு அசாதாரணமான உண்மையை நாம் இன்று கேட்டிருக்கின்றோம். சர்வ வல்லமையான கடவுள் மனிதனாக தோன்றினார். உங்களுக்காம் எனக்காம் வந்தார். உங்களுக்காம் எனக்காம் இறந்தார், கொல்லப்பட்டு இறந்தார். உங்களுக்காம் எனக்காம் உயிர் தெழுந்து நம் வாழ்வு இங்கோடு முடிவது கிடையாது, நிச்சயத்துக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். நீங்க ஒரு ருசித்து பாருங்கள் ஒரு நாடகம் பார்த்துக்கிறீங்களா? அந்த நாடகத்தில் ருசித்து பாருங்கள் என்று தலைப்பு போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம சீக்கிரம் போய் உணவு ருசிக்க போறோம். கடவுள் சொல்கின்றார், என்னை ருசித்து பாருங்கள், நான் எவ்வளவு நல்லவர் என்று தெரியும் என்கின்றார். ஒரு பிரபலமான ஒரு சிற்பி ஒருத்தர்
அவருடைய சிற்பங்கள் மிகவும் கலைநுட்பம் வாய்ந்தவை. ஒவ்வொரு சிற்பம் விலை மதிப்பானவை, விலை உயர்ந்தவை. அவருடைய சிற்பக்கூடத்தில் செதுக்கப்பட்ட எல்லா சிற்பங்களும் போட்டி போட்டுக்கொண்டு வாங்குவார். அந்த அளவுக்கு பிரமாதமான நேர்த்தியான சிற்பங்களை அவர் செய்வார். ஆனால் அவருடைய சிற்பக்கூடத்தில் இருக்க பல சிற்பங்களில் ஒரு சிற்பத்தை மட்டும் அவர் விற்பனைக்கு தருவது கிடையாது. எவ்வளோ பேர் எனக்கு என்ன வேணாலும் தரங்க, அதை தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் தரமாட்டேன் என்று சொல்லிவிடுவார். ஏனென்றால் அந்த சிற்பத்தை அவர் மிகவும் இந்த இதயத்துக்கு நெருக்கமாக நேசிக்கின்றார். இந்த சிற்பம் ஒரு சிறுவன் கைகளை உயர்த்தி வானத்தை நோக்கி பார்ப்பது போன்ற ஒரு சிற்பம் அது. அந்த சிற்பத்தை அவர் செய்த பொழுது சிறு வயதில் தான் இருந்தது போல, தன்னுடைய சாயலை கொண்டது போல அந்த சிற்பத்தை அவர் செதுக்கினார். அந்த சிற்பத்தை அவர் செதுக்கும் பொழுது தன்னுடைய உணர்வுகள், தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய ஆசைகள் அனைத்தையுமே ஒளி மூலமாக அந்த கல் செலுத்திய சிற்பத்தை அவர் செதுக்கியதால் அவர் மிகவும் அந்த சிற்பத்தை நேசித்தார். யாருமே இந்த சிற்பத்துக்கு விலை கொடுக்க முடியாது என்று அவர் முடிவெடுத்தார். ஒரு நாள் காலை அவர் தன்னுடைய சிற்பக்கூடத்திற்கு சென்ற பொழுது அங்கே அதிர்ச்சி அவர் காத்திருந்தது. அதற்கு மிகவும் பிடித்தமான, அவர் இதயத்துக்கு நெருக்கமான அந்த சிறுவன் சிற்பம் திருட்டு போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. மிகவும் மனம் நொந்து போனார், மிகவும் வாடி போனார். அவரால் சாப்பிட முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. மனக்கவலை அவருக்கு. அந்த அளவுக்கு இந்த சிற்பத்தை அவர் நேசித்திருக்கிறார். பல பேர் நீங்கள் சிற்பங்கள் செய்தார்கள் சொல்லும் பொழுது, இனிமேல் சிற்பம் செய்வதை நிறுத்திவிட்டேன், நான் செய்ய போறதில்லை என்று சொல்லிவிட்டார். ஒரு நாள் அவர் மாலை கடை வீதியில் சென்ற பொழுது ஒரு கடையில் கண்ணாடிக்கு பின்புறம் அவர் பார்த்த காட்சி அவருக்கு அதிர்ச்சியை உண்டாக்கியது. அது ஒரு இன்ப அதிர்ச்சி. காணாமல் போன அந்த சிறுவன் சிற்பம் கண்ணாடிக்கு பின்னால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஓடோடி அந்த கடைக்குள் சென்று அந்த கடை முதலாளியிடம், ஐயா, இந்த சிற்பம் என்னோடது, இது நான் தான் செதுக்கியிருக்கேன், நான் இந்த கலைநுட்பத்தை பாருங்கள், இது நுணுக்கத்தை நான் சொல்கிறேன் என்று அவர் சொல்லி இந்த சிற்பத்தை என்ற தாருங்கள் என்று கேட்கின்றார். கடை முதலாளி சொல்கின்றார், ஐயா, நீங்கள் தான் செஞ்சிருப்பீங்க, நான் ஒத்துக்க வர்றேன், இது உங்களோட தான். ஆனால் இப்போ அது உரிமையாளர் நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், அதை உங்களுக்கு தர முடியாது. உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்கின்றார். ஆனால் அவர் சொன்ன விலை இந்த சிற்பியால் தர முடியாத விலை. அது மிகவும் மன வருத்தத்துடன் வீட்டுக்கு வருகின்றார். இரவு முழுதும் தூங்கவே முடியவில்லை, வருத்தம். காலையில் எழுந்தவுடன் ஒரு முடிவெடுக்கின்றார். தன்னுடைய சிற்பக்கூடத்தில் உள்ள அனைத்து சிற்பங்களை, விலை மதிப்பான எல்லா சிற்பங்களையும் குறைந்த விலையில் ஏலத்துக்கு விட்டு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த கடை முதலாளிடம் சென்று இந்த சிற்பத்தை வாங்கி கொண்டு வருகின்றார். எந்த சிற்பி அந்த சிறுவன் சிற்பத்தை படைத்தாரோ, யார் அந்த சிற்பத்தை உருவாக்கினாரோ, இந்த சிற்பி தான் அந்த சிற்பத்துக்கு சொந்தக்காரர் இருந்தவர். தான் படைத்த சிற்பத்தை அவரே விலையை கொடுத்து வாங்கி கொண்டு வருகின்றார். கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம், கடவுளுடைய பொக்கிஷமாக, கடவுளுடைய சொந்த படைப்பாக இருக்கின்ற நாம், கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்ட போது, கடவுளை பிரிந்து வாழும் பொழுது கடவுள் சொல்கின்றார், பெரிய விலையை கொடுத்து இதை வாங்கிவிட்டேன் என்கின்றார். திரும்பி என்ன வாருங்கள் என்கின்றார். நீங்கள் உங்களை பொக்கிஷம் என்கின்றார். வருத்தங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் நிச்சயமாக. ஆனால் நான் தருகின்ற சமாதானம், வருத்தத்தை எல்லாம் சமாளிக்கக்கூடிய சமாதானம். துன்பங்கள் இருக்கலாம் வாழ்க்கையிலே, நான் தரக்கூடிய அமைதி, அதனால் நீங்கள் நிச்சயமாக எதையும் நீங்கள் சமாளிக்க முடியும் என்கின்றார். மிக முக்கியமாக நான் தருகின்ற அன்பை ருசித்து பாருங்கள் என்கின்றார். அவர் கட்டாயப்படுத்தவில்லை. ஆக இந்த கிறிஸ்துமஸ் என்ற இந்த செய்தியிலே ஒன்று மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும். எதை மறந்திருந்தாலும் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்தில் கூட பரவாயில்ல. ஒன்றே ஒன்று, கிறிஸ்துமஸ் என்பது கடவுள் நம்மிடம் சொல்கின்றார், நீங்கள் என்ன செய்தாலும், என்ன முயற்சி எடுத்தாலும் என்னிடம் வர முடியாது என்பதால் நானே உங்களிடம் வந்திருக்கின்றேன். நானே உங்களை இருங்கர கூட்டி உங்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய
சொந்த சாயலை கொண்ட பிள்ளைகளை மக்கள் என்று அழைக்கின்றார். கடவுளின் அழைப்பு தான் அவர் நமக்கு தருகின்ற இந்த கிறிஸ்துமஸ் நாளில் தருகின்ற ஒரு மிக அருமையான அழைப்பு அது. நீங்கள் இந்த அழைப்பை நீங்கள் நிச்சயமாக நினைத்து பார்ப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருந்து கடவுள் உங்களிடம் பேசியிருந்தால் நிச்சயமாக கடவுள் உங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இதுவரைக்கும் நீங்கள் இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி செலுத்துகின்றேன். வணக்கம்.